அவதூறாக பேசி தொடர்ந்து சர்ச்சையில் அமைச்சர் பொன்முடி சிக்கிய நிலையில் அவரை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெண்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் அமைச்சர் பொன்முடி பேசியிருந்தது மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்றியது. சமூக வலைதளங்களில் பொன்முடிக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்தது மட்டுமல்லாது கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரும் கண்டனத்தை பதிவு செய்தனர். இப்படியான சூழலில் பொன்முடி வசம் இருந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை இது நாள் வரை எதையும் நான் கேட்டவர்கள் தந்ததில்லை. தானாகவே தான் தலைவர் கலைஞரும் தந்திருக்கிறார். தளபதி அவர்களும் அப்படித்தான் தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பியதும் இப்பொழுது தந்திருக்கிற பொறுப்பும் கூட patience, perseverance and sincerity is always regarded and rewarded in DMK. பதவி பறிக்கப்பட்ட செய்தி அறிந்த அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்திலிருந்து அன்னியூர் சிவா எம்எல்ஏ மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னை வந்தார். முதல்வரின் இல்லத்திற்கு சென்ற அவர் தனது பேச்சு தொடர்பாக விளக்கம் அளித்ததாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.